வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்றோம். உங்களிடம் மன்னிப்பு கேட்க முடியாது, மாறாக அவர் உங்க மீது 2 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு. இதற்கு உங்களுடைய பதில் சார்? அண்ணா ஆர்எஸ் பாரதி என்னை பத்தி என்ன சொன்னாருன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன பையன் அப்படின்னாரு. அவர் யாரையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சிறைக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவர் கையில ஜாதக ரேகை பக்காவா இருக்கு அது இந்த முறை பாத்திரலானே. இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் இந்த கேஸை வச்சு என்ன செய்யறான்னு பாத்திரலாம். இதே சின்ன பையன் ஆர்எஸ் பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்கண்ணா. அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த லாஜிக்கல் இதுக்கு எடுத்துட்டு போறோம். ஆர்எஸ் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது. we will take it to the logical end. ஏன்னா இது பண்ணாதனாலதான் யாரும் எல்லாம் ஒதுங்கி போறதுனாலதான் பிஏ படிச்சவங்க நாயி, யாராச்சும் நீதிபதியா இருந்தா நாங்க போட்ட பிச்சை, லாயரா இருந்தா நாங்க போட்ட பிச்சை, யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி போறனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதனால் இந்தியாவிலே அது முதலா இருக்கும். நான் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மானநஷ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேல மானநஷ்ட வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள், அப்படின்னா அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரான ஆர்எஸ் பாரதி அவங்க செக் பண்ணணும். இந்த கேஸை பொறுத்தவரை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் இங்க இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்திருக்கக்கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் கூட இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வழங்காமுடி அவர்கள் என்னோட எல்லா வழக்கறிஞர் தோழல் இருக்கிறாங்க. அவங்க இதை பார்த்துக்குவாங்க. we will take it to the logical conclusion. ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஐயா. கள்ளக்குறிச்சி விவகாரத்திலையும் நம்ம சிபிஐ விசாரணை தேவைப்படுச்சு. சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலையிலையும் நம்ம யோசிக்கணும். எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி அண்ணா ஆமாண்ணே, எந்த நடவடிக்கை எடுக்கல. காரணம் முதலமைச்சர் மடியில கனம் இருக்கிறனாலதான் இந்த சிபிஐ கொடுத்திருக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அதையே வித்ட்ரா பண்ணிருக்காங்க. முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தா அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணதை திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணட்டும். இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும், ஒருக்கா சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆளும் கட்சியினுடைய குடும்பத்துல பல பேர் உள்ள போக வேண்டி இருக்கும். பணப்பட்டுவாடா, பண கலெக்ஷன் எல்லாமே. அதனாலதான் விவரமா ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை ஒரு பக்கம் வித்ட்ரா பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்களும் நானும் நேரடியாக சிபிஐக்கு போக முடியாத அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், என்எச்ஆர்சி, நேற்று நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் பார்த்திருக்கோம். உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கோம். இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, சிபிஐ என்கொயரிக்கு இதை மாற்றணும். அதனால் நிச்சயமாக நீதிமன்றம் செவி கொடுத்து அதை மாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க போனா மட்டும்தான் இந்த கேஸ்ல கள்ளக்குறிச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முழு டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். யாரெல்லாம் சாராய ஆலை வைத்திருக்கிறாங்க, என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க, முறையான சரக்கா இல்ல இல்லீகல் சரக்கா, அது எப்படி உள்ள வருது, செகண்ட்ஸ்ல எவ்வளவு வருது, அதை தாண்டி கள்ளச்சாராயத்தை யாரு காய்ச்சறாங்க, இது எல்லாம் கூட ஒரு சிபிஐ வழக்கில் எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் திமுக பயப்படுகின்றது, கொடுப்பதற்கு தயாரா இல்லை. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்தவரை திரும்ப நாங்கள் கேட்பது, பகுஜன் சமாஜ்வாடி கட்சி எங்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி இல்ல, நேரு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி. மாயாவதி அவங்க கேட்கிறாங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையான வழக்கறிஞர்களை, உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணலின்னு திருமாவளவன் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பேசும் பொழுது மற்ற எதிர்க்கட்சி நண்பர்களும் கேட்கிறாங்க சிபிஐ என்கொயரி வேணும். இதிலே முதலமைச்சர் முட்டுக்கட்டையாக இருப்பதற்கான மர்மம் என்ன, காரணம் என்ன அப்படிங்கறது அவர் தான் சொல்லணுங்க.